நேத்தி கமல் சார் விட்ட ஒரு அறிக்கையிலேருந்து தான் கான்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அது என்ன அப்படின்னா, பிக் பாஸ்ல கமல் சார் எந்த தடவை இருக்க மாட்டாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு அறிக்கை வந்து கமல் சாரோடைய தரப்புல இருந்து வந்துச்சு. ஆக்சுவலா இது பெரிய எக்ஸ்பெக்டேஷனு, அட் த சேம் டைம் பெரிய டிசப்பாயின்மெண்ட்டுமே இருக்கு. ஏன் அப்படின்னா, அடுத்து யாரு பண்ண போறா அப்படிங்கிற மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. அதே சமயம் என்னடா கமல் சார் இல்லாம போயிட்டாரு, அப்பப்போ புக் ரெஃபரன்ஸ் பண்ணுவாரு அப்படிங்கிற விஷயங்கள். ஏன்னா பிக் பாஸ் வந்து அங்கே இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ஸுக்காக பார்க்குறவங்கள தாண்டி கமல் சாருக்காக பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிசப்பாயின்மெண்ட்டுமே இருக்குது. அண்ட் என்னென்னா டாக்காக நிறைய கிரியேட் ஆகிடுச்சு. அடுத்து யார் வருவா, யார் வரப்போகிறா, பிரபு சார்லாம் வந்து இந்த லிஸ்ட்டில் இருக்காரு. ஆமாம், பிரபு சார் வந்து அடுத்து வர போகிறாங்க, பிரபு சார் தான் வந்து ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இதுக்கு முன்னாடி இதே மாதிரியான ஒரு சம்பவம் நடக்கும்போது சிம்பு சார் அல்டிமேட்டில் இருந்தார். அதாவது என்னென்னா, பிக் பாஸ் அல்டிமேட்டில் வந்து சிம்பு சார் வந்து ஹோஸ்ட் பண்ணியிருப்பாரு. அதை நம்ம பார்த்துருப்போம், ரைட்டுங்களா? ஸோ அந்த சீசனில் சிம்பு சார் செஞ்ச சில விஷயங்கள் வந்து நிறைய பேருக்கு பிடிச்சிச்சு. இன்ஃபேக்ட் நீங்கள் நம்பலனாலும் இந்த விஷயம் ஒரு டாக்காகவே இருந்துச்சு. என்ன அப்படின்னா, லாஸ்ட் சீசனில் பிரதீப் ப்ராப்ளம் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா சிம்பு சார் இருந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு டாக்குமே வந்துச்சு. ஏன் அப்படின்னா, ஒரு ஹேண்டில் பண்ணுற விதம் வந்து எல்லாருக்குமே பிடிக்க ஆரம்பிச்சிது அல்டிமேட்டில் பார்க்கும்போது. ஸோ அந்த வகையில் சிம்பு சார் இந்த சீசனில் வந்தாங்கன்னா, அதாவது பிக் பாஸ் 8ல் வந்தாங்க அப்படின்னா இன்னும் அதோடைய எக்ஸ்பெக்டேஷன் வேறு லெவலில் போய் நிற்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஏன்னா அவருடைய காஸ்டியூம் வந்து எல்லாருக்குமே பிடிக்க ஆரம்பிச்சு, அவர் வரக்கூடிய அப்பீரியன்ஸ் வந்து எல்லாருமே ரசிக்க ஆரம்பிச்சு. அது ஆக்சுவலாக கமல் சாருமே பண்ணுவாங்க. பட் நம்ம லிட்டில் சூப்பர் ஸ்டார் ஆத்மன் சிம்பு அப்படிங்கும்போது அவருடைய ஃபேன்ஸ் வந்து ரொம்ப அதிகம். அவர் படம் பண்ணும்போதும் சரி, படம் பண்ணாமல் இருக்கும்போதும் சரி, அவருடைய ஃபேன்ஸ் என்றைக்குமே அவரை விட்டது கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் உண்மையான ஒரு விஷயங்கள் தான் வச்சுங்களேன். ஸோ அந்த வகையில் அவருடைய ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்ப இன்வால்வாக பிக் பாஸ் பார்க்க ஆரம்பிப்பாங்க. அட் த சேம் டைம் யங்ஸ்டர்ஸ் வந்து இன்னும் அதிகமாக வந்து பிக் பாஸ் பார்க்கறதுக்கான வாய்ப்புகளுமே இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அண்ட் அவர் ஃபேஸ் பண்ண விஷயங்கள் பிக் பாஸில் அவர் ஒரு ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணுறாரு, கண்டஸ்டன்ஸை எப்படி பேசுகிறாரு அப்படிங்கிறதுக்குமே ஃபேன்ஸ் அதிகம். ஏன் அப்படின்னா, ஒரு சின்ன பிரச்சனையாக இருக்கும்போது ரொம்ப அசால்ட்டாக அப்படியே ஒரு தக் மொமெண்ட்டை கிரியேட் பண்ணுவோம்ல. ஏன்னா அல்டிமேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் இது உங்களுக்கு ஏன் புரிய முடியும், வெளில பார்த்துக்கிட்டு இருக்காங்க, இது உங்களுக்கு தெரியலையா அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அட் த சேம் டைம் ஆக்சுவலாக சிம்புனா அன்பு தான், ஆனால் அதுக்கு இன்னொரு பேருமே இருக்குது, வம்புன்னு. இந்த விஷயத்துக்குள்ளே நான் இறங்க வேணான்னு பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரியும் சிம்பு சார் பேசியிருப்பாரு. ஸோ அந்த வகையில் சிம்பு சார் வந்தால் எந்த அளவுக்குலாம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு டாக் அதிகமாகிடுச்சு. அண்ட் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, சிம்பு சார் வரலாம்பா, அவர் வந்தாருன்னு வச்சிங்களேன், பிக் பாஸே ஒரு மாதிரி கலகலன்னு ஆகிடும், ரொம்ப சூப்பராக இருக்கும், அவருடைய அப்பீரியன்ஸ் வந்து பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு டாக்குமே கிரியேட் பண்ணாங்கல்ல. ஸோ அந்த ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. அட் த சேம் டைம் சைடில் வந்து விஜய் சேதுபதியோடைய நேமுமே இருக்குது. அண்ட் அதை இன்னும் அஃபிஷியலாக வரல. ஸோ இங்கே எப்படி டாக்லாம் கிரியேட் ஆகிட்டு இருக்கோ அதுமாரி விஜய் சேதுபதி சார் வரலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஏன்னா விஜய் சேதுபதி சார் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி மாஸ்டர் செஃப் அப்படிங்கிற ஒரு ஷோவை வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்காரு. பட் பிக் பாஸ் ஹோஸ்ட் பண்ணதில்லை. பட் அவரும் ஹேண்டில் பண்ணுவாரா என்ன அப்படிங்கிற ஒரு டாக்குமே டிஸ்கஷனாகவும் ஆகிட்டு இருக்கு. இங்கே சிம்பு சாருக்கு அதிக ஒரு டாக் கிரியேட் ஆனதுக்கு ரீசன் அல்டிமேட்டில் அவர் பண்ண ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான், அவர் ஹோஸ்ட் பண்ண விதமும் தான் வச்சுங்களேன். ஏன்னா கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே சிம்பு சார் வந்து உட்கார்ந்த வேகத்துக்கு ஓவர் எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டாங்க. அண்ட் அம்மு ஆக்சுவலாக ஓவர் எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டாங்க. ஏன்னா அபிராமிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அவங்க வந்து கொடுத்த எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து டோவாக இருக்கிறத தாண்டி சிம்பு சாரை எந்த அளவுக்கு ரசிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம். அண்ட் இன்னொரு விஷயமும் இருக்குது. ஏன்னா வரக்கூடிய கண்டஸ்டன்ஸ் வந்து யங்ஸ்டராக இருக்கும்போது, சிம்பு சாரும் யங்ஸ்டர் இருக்கும்போது, ஸோ ரெண்டு பேரோட ஃபீலிங்ஸை வந்து புரிஞ்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அவர் ஆன்சர் பண்ணுற விதமாகவுமே நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்தோம்ல. ஸோ அந்த வகையில் சிம்பு சார் வரலாம் அப்படிங்கிற டாக்கு அதிகமாக தான் இருந்துச்சு. எண்ட் ஆஃப் த டே முன்னெல்லாம் வந்து பிக் பாஸ் சீசன் வரப்போகுது அப்படின்னா யார் கண்டஸ்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு டாக் வரும், நிறைய இந்த ஃபேக் கண்டஸ்டன்ஸ் லிஸ்ட்லாம் வரும். ஸோ அது மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம நிறைய பார்த்துருவோம். இவங்க வர போகிறாங்களா, அவங்க வர போகிறாங்களா அப்படிங்கிற ஒரு டாக்லாம் கிரியேட் ஆகும்ல. ஆனால் இப்போ பிக் பாஸ்னா யார் வர போகிறாங்கங்கெல்லாம் தாண்டி யார் ஹோஸ்ட் பண்ண போகிறா அப்படிங்கிறது தான். ஏன்னா கமல் சார் விட்ட அறிக்கையில் ரொம்ப ஓப்பனாகவே சொல்கிறாரு. ஏன்னா அவருக்கு அடுத்தடுத்து நிறைய படங்களுமே இருக்கிறதுனால, ஸோ அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாமல் போயிடுமோ அப்படிங்கிற ஒரு காரணத்தினால பிக் பாஸ் பக்கம் நம்ம வரமாட்டோம்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த டாக்காகவே இருக்குமா, இல்லை ஒருவேளை சிம்பு சார் பிக் பாஸ்குள்ளே வந்துட்டா, ஏன்னா லாஸ்ட் டைம் அல்டிமேட்டில் அவர் வரும்போது எந்த அளவுக்கு ஒரு ஓப்பனிங் இருந்துன்னு தெரியும். ஏன்னா அந்த மனுஷன் வந்து நிற்கும் போதும் அவர் பேசும்போதும் ஆக்சுவலாக சொல்ல போனால் அவர் ஸ்டைலில் நிறையா விதமாக நம்ம பார்த்துருப்போம். பிக் பாஸில் வேறு ஒரு ஸ்டைலையுமே அவர் காமிச்சிருப்பாரு. ஸோ அந்த விஷயமே செமையாக ஒர்க் அவுட் ஆயிடுச்சுல. ஸோ அந்த வகையில் சிம்பு சார் வந்தால் இதெல்லாம் செமையாக இருக்கும்ப்பா, இது அவர் பண்ணுவாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னு நீங்கள் கமெண்ட்டில் பண்ணுங்கள். நான் சொல்ல சில விஷயங்களை மறந்துட்டேன், இல்லை என்னோட லிஸ்ட்டில் இல்லைப்பா இவங்க எல்லாம் கொஞ்சம் ஆட் ஆன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி உங்களுக்கு தோணுச்சுன்னா அதையுமே சொல்லுங்கள், சரிங்களா? ஸோ இன்னொரு வீடியோ மீட் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச்.